IPL 2025 டாப் 10 மொமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நடந்த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இதுதான்டா இந்த சீசனுடைய இன்ட்ரெஸ்டிங் ஹைலைட்ஸ் நம்ம எடுத்து போட்டால் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி மொமெண்ட்ஸாக என்னென்ன நடந்துச்சு, எந்த வீரரும் சண்டை போட்டாங்க, யார் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனை பண்ணார், எது ஒரு மிகப்பெரிய மேட்ச் வின்னிங் காம்பினேஷன் பார்ட்னர்ஷிப்பாக ரன்ஸாக போச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ஒன்றிணைஞ்சு வந்தது தான் இந்த டாப் 10 மொமெண்ட்ஸ். ஆனால் இதில் ஒரு போனஸ் ஒரு விஷயமும் ஒன்று கடைசியாக வச்சுக்கோங்க. அந்த போனஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் டாப் 10க்குள்ளேயே அடங்காது, அதெல்லாம் ஒரு தனி ரகம் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாப் 10 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற மொமெண்ட் என்ன அப்படின்னா, MI vs DC மேட்ச்சில் கருண் நாயருடைய விக்கெட் எவ்வளோ குரூஷியலான ஒரு விக்கெட் அது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விக்கெட்ஸ் எல்லாம் ஏன் குரூஷியல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மேட்சையே மாற்றுது. அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தோக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கான காரணமே கருண் நாயர் தான். கருண் நாயர் டெஸ்ட்டில் நீங்கள் அடிச்சிங்க, ரைட், ஓகே, உங்களுடைய இடத்த பிடிங்கிட்டாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் என்னதான் அதுக்கு நீ ஏறி மிதிக்கணுமா அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் வருத்தப்பட்டு இருந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை கருண் நாயர் ஆடுறார். அவருடைய அந்த நாக்கை நாக் அவுட்டாக யார் ஆக்குறா அப்படின்னா நம்ம மிச்சல் சாண்ட்னர். ஸோ மிச்சல் சாண்ட்னர் அந்த விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய டேர்ன் அரவுண்டா, அந்த சீசனுக்கே பெரிய ஒரு டேர்ன் அரவுண்டா மும்பை இந்தியன்ஸ்க்கு அமையுது. காரணம், அவருடைய இந்த விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் வேற எல்லா பேட்ஸ்மேனும் பட்டன்னு அவுட் ஆக அந்த மேட்ச் ஒரு வெற்றியாக அமையுது மும்பை இந்தியன்ஸ்க்கு. அங்கிருந்து தான் அவங்களுடைய வெற்றி பயணம் பெருசாக போகுது. மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு குவாலிஃபயர் வரைக்கும் விளையாடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரு விக்கெட்டு. அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் தான் அந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அந்த மேட்ச் ஜெயிக்க போக தான் வரிசையாக மேட்சாக ஜெயிக்கிறாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மொமெண்ட் தானே. இது நம்ம பார்க்க போகிற பெஸ்ட் மொமெண்ட்ஸில் ஒன்று. ரெண்டாவது டாப் மொமெண்ட் என்ன அப்படின்னா, வைபவ் சூரியவன்ஷியோடைய மெய்டன் IPL 100. 14 வயசு பையங்க என்ன அடிச்சிட போறான் அப்படின்னு யாருமே இவரை குறைச்சி மதிப்பிடல. ஏன் அப்படின்னா, ஆக்ஷன்ல இவருடைய பேர் வரும்போது என்னது 14 வயசு பையன் ஆக்ஷன்ல வராரு, RCB, MI, இந்த இவங்க CSK, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டாப் டீம்ஸ் உடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒவ்வொரு மாதிரி இருக்க, இந்த RRோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்டா இருக்குது. ராகுல் டிராவிட் எந்த அடிப்படையில் இவரை கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தா, பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த பையனை கண்டுபிடிச்சு அவரை டேலண்ட் ஸ்கவுட்டிங்ல உள்ள கொண்டு அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து, ஓகே இந்த பையன் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லி ஆக்ஷன்லேயே அவரை வாங்குறாங்க RR. அது ஒரு மிகப்பெரிய மூவ். அந்த வைபவ் சூரியவன்ஷின்ற வீரர் அவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை வீண் போகாத வகையில் சூப்பராக ஒரு சீசன் ஆடுறாரு. 200க்கும் மேற்பட்ட ரன்களுக்கு சீசனில் அடித்தார். பட் ஆனால் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய இந்த மெய்டன் IPL 100 யாருனாலையுமே மறக்க முடியாது. அந்த IPL 100 அவருக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குது. ஒரு கார் கொடுத்துருக்கு, சாதாரண கார் இல்லை, பென்ஸு காரை கொடுத்துருக்குது, தங்கத்தில் அப்படியே ஒரு பெரிய நகையை கொடுக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை வாங்கி கொடுத்த அந்த மெய்டன் IPL 100ங்கிறது IPLே கம்ப்ளீட்டாக புரட்டி போடக்கூடிய ஒரு 100ஆக தான் மாறி இருக்கு. ஒரு 14 வயசு பையன் வராண்டா, இன்டர்நேஷ்னல் பவுலர் ஒருத்தன் அவன் அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அது சாதாரண விஷயமா? ஸோ அதை நம்ம ஒரு டாப் 10 மொமெண்ட்ஸ் இந்த சீசனுக்கு மட்டும் இல்லை, IPLக்கே ஓவராலாக சொல்லலாம். மொமெண்ட் நம்பர் 3 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டாப் லிஸ்ட்டில் பிரியான்ஷ் ஆர்யாவுடைய செஞ்சுரி. CSKக்கு அகைன்ஸ்டா எல்லாம் அடிக்கிறாங்க, நீ மட்டும் ஏன், நீ அடி அப்படின்னு கூப்பிட்டாச்சே அடிக்கிறேன் அப்படின்னு அடிச்சிட்டாரு அவர். பிரியான்ஷ் ஆர்யா எல்லாம் பண்ணாரு, ஆனால் ஒரு செஞ்சுரி மட்டும் தான் மிஸ்ஸிங். அப்படின்னோடனே நாங்கள் கொடுத்துட்றோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நல்லா ஆடுற யங்ஸ்டர் பிளேயர்களை வரவேற்கிறதும் வாழ்த்துறதும் அவங்களுக்கான பரிசுகளை கொடுக்கறதும் எங்களுடைய ஒரு வழக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம், இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி பால் வால்தாட்டிக்கு இப்படி தான் 2013 நினைக்கிறேன். CSK அந்த டைமில் பஞ்சாப் கிங்ஸோடைய ஓப்பனராக அந்த பால் வால்தாட்டின்ற ஒரு சின்ன பையன் அவருக்கு ஒரு செஞ்சுரியை வாரி வழங்கிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் காணாமல் போயிட்டார், அது அடுத்த விஷயம். அதே மாதிரி பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு ஒரு செஞ்சுரியும் வழங்கியிருக்காங்க CSK. அந்த செஞ்சுரி யாராலையும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செஞ்சுரி இந்த சீரீஸில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொமெண்ட் என்ன அப்படின்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட் மீண்டும் CSK அகைன்ஸ்டாக தான். CSK அகைன்ஸ்டாக 14 பால்ல ஆஃப் செஞ்சுரி போடுறாரு. இந்த டாப் ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி லிஸ்ட்டில் அவருடைய பேர் சர்ன்னு மேலே போகிறதுக்கு காரணமே CSK அகைன்ஸ்டாக அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் தான். ரொமாரியோ ஷெப்பர்டின் ஹாஃப் செஞ்சுரி. CSK சரி ஓமில் அவையில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த RCB நம்ம தோக்கணும்னு நினச்சா முடியாது. அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் தான். ஸோ அடுத்த மொமெண்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திக்வேஷ் ரத்தி அவர்களுடைய மேன்கேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் அதை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் திக்வேஷ் ரத்தி எனக்கு ஆதரவோ எதிர்ப்போலாம் கிடையாது. இந்த நேரத்தில் நான் ஜெயிச்சாகணும், என் பிளேயர்ஸ் மற்ற எல்லா பவுலர்ஸ் ரன்ஸை கொடுத்துட்டாங்க, இப்போ இந்த இடத்துல எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு எப்படியாவது விக்கெட் எடுக்கணும்.
அதுக்கு நான் இதைத்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேன் கடிங்க பண்ணார். இதில் என்ன ஜோக் அப்படின்னா, அவர் மேன் கடிங்க ஒழுங்காக பண்ணாம விட்டார். தம்பி பண்ணதும் பண்ணாத சரியாக பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தேர்ட் அம்பையர் வந்து கால் திருக்கி அனுப்பி விட்டார். திக்விஜய் சரத்தி வந்து அவருடைய பவுலிங் ஆக்ஷனையே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. கையவும் சுற்றி விட்டாரு, பாப்அப் கிரீஸையும் காலில் வச்சுட்டார். இதுக்கப்புறம் எப்படிப்பா மேன் கடிங்க அலோவ் பண்ண முடியும் போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பின அந்த நிமிஷத்துல இங்கே டிவியில் பார்த்துருந்த ரிசர்வ் பண்ணிட்டு, இல்லை நாங்கள் முதல்ல அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். அங்கே டிவியில் அதை இல்லைன்னு சொன்னதுனால தானே வாபஸ் வாங்குற நீ அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அதை வாபஸ் வாங்கணும்னு முடிவு எடுத்ததுக்கே நம்ம வந்து ரிசர்வ் பண்ணிட்டு பாராட்டலாம். பட் அந்த மேட்ச் அவங்க தோத்து போயிட்டாங்கன்றது முக்கியமான விஷயம். ஸோ அந்த மேன் கடிங்கில் இவ்வளோ விஷயங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது உருப்படியான மேன் கடிங் இல்லைன்றது ஒன்று, அதுக்கப்புறம் அதை அவர் வாபஸ் வாங்கினாருன்றது 2, அடுத்தது அந்த மேட்சையே அவங்க தோத்து போயிட்டாங்கன்றது 3வது. ஸோ இந்த மேன் கடிங் ஒரு முக்கியமான பார்ட் இந்த ஐபிஎல் சீசனில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரேயஸ் ஐயருடைய மேட்ச் வின்னிங் நாக் அகெயின்ஸ்ட் மும்பை இன் குவாலிஃபயர் 2. குவாலிஃபயர் 1ல தோத்து போயிட்டாங்க ஆர்சிபி கிட்ட. திரும்ப குவாலிஃபயர் 2ல வராங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா, அகமதாபாத்தில் மும்பை இந்தியன்ஸ் அகெயின்ஸ்டா பஞ்சாப் கிங்ஸை ஜெயிக்க வைக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். அற்புதமான ஒரு நாக்கு. பும்ராவை வந்து அப்படி வச்சு 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 தேர்ட் மேனுக்கும் பாயிண்ட்டுக்கும் அடிச்சு நகர்த்துறாரு அவருடைய யார்கர்ஸ்லாம். என்னடா இது பும்ரா யார்கருக்கு இப்படி ஒரு சொல்யூஷனா அப்படின்னு சொல்லி பல பேர் வாயை பொழந்த. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பேப்பரை திறந்து பார்த்தா ஆன்லைனில் ஃபோனில் நெட்டில் எங்கே போனாலும் வந்து இவரை ஏப்பா டெஸ்ட் டீமில் எடுக்கல அப்படின்னு இந்த T20 இன்னிங்ஸ் வச்சு பல பேர் கதற இப்படின்னு பல விஷயங்கள் நடந்ததுக்கு காரணமே அந்த ஒரு நாக். ஸ்ரேயஸ் ஐயர் போட்ட அந்த நாக் அது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு நாக் அவுட்டாக மாறிச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மொமெண்ட் என்ன அப்படின்னா, அன்பிலீவபிளான ஒரு இன்னிங்ஸ் நம்ம ஜிதேஷ் அவர்கள் ஆடியது எல்எஸ்ஜிக்கு அகெயின்ஸ்டா லாஸ்ட் லீக் மேட்ச். இந்த டாப் 2 ஸ்பாட்ஸை நீங்கள் வந்து அக்வயர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல இன்னிங்ஸ் யார்ட்டையாவது வேணும்ப்பா, இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு. எல்எஸ்ஜி ஜெயிச்சிருவாங்க போல இருக்குதுன்னு போன அந்த மேட்சை அப்படியே புரட்டி போட்டு ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வராரு. வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஈஸியான ஒரு வின்னா கிட்டத்தட்ட அதை மாற்றி கொடுக்குறாரு நம்மளுடைய ஜிதேஷ் அவர்கள். அந்த அன்பிலீவபிள் இன்னிங்ஸை இன்னைக்கு வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது. ஜிதேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அந்த இன்னிங்ஸ் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ சிக்ஸஸ் வச்சு புரட்டுன்னு புரட்டுறாரு. வீல வந்து அந்த அளவுக்கு அழகாக அடிச்சாரு. 6 பறக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 மூமெண்ட்ஸ். இது வந்து நான் சொல்லணும், பட் சொல்லியே ஆகணும். இது வந்து டாப் மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆர்சிபி சிஎஸ்கேவை 17 வருஷம் கழித்து சிஎஸ்கேவை செப்பாக் கிரவுண்டில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் அவுட் ஆகுது, தோக்கடிக்குது. 17 வருஷம் கழித்து செப்பாக்கில் ஆர்சிபிக்கு ஒரு வெற்றி. அந்த வெற்றியை வந்து இந்த சீசனுடைய ஆரம்பத்திலே அவங்க வச்சு போட்ட அந்த விதை தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து சூப்பரான ஒரு கப்பாகவும் வந்து அமைஞ்சிது. ஸோ அது ஒரு மூமெண்ட். அடுத்து பார்க்க போகிற லாஸ்ட் மூமெண்ட் என்னென்னா, இந்த போனஸ் மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் அடித்த ஒரு ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லி பல்ட்டில் அடிச்சுட்டு இருந்தார். என்ன தம்பி என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சுருக்கு வந்து உட்காந்தா அது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரால் நடக்கவே முடியல. எதுக்குங்க நமக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த பல்ட்டிக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி வந்து அந்த அளவுக்கு அடிபட்டு இருந்தார். பல பேர் கலாய்ச்சி, பல பேர் வந்துட்டு இவர் அவ்வளோதான் வேஸ்ட்டு ஊன்னு சொல்லி நம்ம வீடியோஸில் நம்ம பேசினது என்ன அப்படின்னா, ரிஷப் பண்ட் அவர்கள் கேப்டன்சியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டா போதும், ஃபார்ம் தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் கடைசியில் அந்த சீசனுடைய லாஸ்ட் மேட்சுக்குள்ளேயாவது நான் என்னை நிரூபிச்சு ஆகணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி அவர் அடித்த அந்த ஒரு நாக் தான் ரிஷப் பண்ட்டுடைய அந்த செஞ்சுரி. சூப்பர்வான ஒரு நாக் ப்ளஸ் அவருடைய அந்த ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் பண்ணி அப்படியே நிப்பார் நினச்சேன் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு. பட் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த போனஸ் கண்டென்ட். இது வந்து இந்த டாப் 10க்குள்ளேயே அடங்காதுன்னு சொன்னாங்களே, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் அப்படின்னு அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இவர் KL ராகுல் காந்தாரா படத்துடைய ரெஃபரன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டாரு பாருங்க ஒரு ரவுண்டு. அதை போட்டு இது ஏன் கிரவுண்டுடா அப்படின்னாரு. அதுக்கு பதிலுக்கு விராட் கோலி அதுக்கப்புறமா எப்படியோ வந்துட்டு டெல்லியில் நான் இது என்னோட கிரவுண்டுடா கக்கன்னு சிரிச்சார். அதெல்லாம் அடுத்த விஷயம், அதை விட்டுருவோம். பட் KL ராகுல் அப்படிப்பட்ட ஒரு அக்ரஷனில் இதுக்கு முன்னாடி பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ரொம்ப அமைதியான ஆளுங்க, ரொம்ப கூச்ச சுப்பாங்க, அவர் ஜாஸ்தியாக பேச மாட்டார் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட் பர்ஸ்ட்டை காட்டினார். அவர் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக என்னை ஏன் இந்த ஆர்சிபி எடுக்க மாட்டேங்குது, என்னை ஏன் இந்த ஆர்சிபி வந்து ஒரு பிளேயராக சூஸ் பண்ண மாட்டேங்குது, எப்போ பாரு என்னை வாங்கவே மாட்டேங்குது, நடுவில் கொஞ்ச நாள் வச்சுருந்துச்சு அப்புறம் தூக்கி போட்டுருச்சு, ஏன் என்னையா பார்த்தா பிளேயராக தெரியலையா, இது நான் பிறந்து வளர்ந்த மண், இது என்னோட எம் சின்னசுவாமி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி பல அக்ரஷன் உள்ளே இருந்த அந்த ஒரு குமுறல்களாம் கொட்டுன ஒரு செலிப்ரேஷனாக தான் அவர் பண்ண அந்த டெரிட்டரியை மார்க் பண்ண செலிப்ரேஷன். இது வந்து ஐபிஎல்லுடைய டாப் 10 ஓவரால் எல்லா சீசனுக்கும் சேர்த்து வச்ச ஒரு மொமெண்ட்ஸாக கூட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்.
ஸோ இதுதான் வந்து ஒரு போனஸ் கண்டென்ட்டாக சொன்னேன். ஸோ டாப் 10 ஏன் அடங்கலன்றதுக்கு ஒரு வேர்த்தான கண்டென்ட் இல்லையா இது? ஸோ இதுதான் அந்த மொமெண்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதை தாண்டி நம்ம சொல்லாத மொமெண்ட் ஏதாவது ஒன்று, என்னங்க டாப் 10 மொமெண்ட்டுங்கிறீங்க, இதை விட்டுட்டீங்களே அப்படின்னு எதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதோ சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுதுன்னு சொல்லலாம். ஓகே பாய்.